Good day to all. Today we are going to see Business Law Part 2. That is valid contract. We have 10 elements of valid contract. ஸோ நேற்று வந்து வேலிட் கான்ட்ராக்ட் வாய்ட் அண்ட் வாய்டபிள் அப்படின்றது பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் இந்த வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து இந்த 10 எலிமெண்ட்ஸ் இல்லாமல் இந்த வேலிட் கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 10 எலிமெண்ட்டுமே வந்து இருக்கணும், அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். அப்போது ஒரு கான்ட்ராக்டில் நான் ஆஃபர் பண்ணுறேன், ஒருத்தவங்க ஏ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பி வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து இல்லீகல் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ லீகலாக வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அது வேலிட் கான்ட்ராக்ட். லாஃபுல் கன்சிடரேஷன். ஸோ அதில் வந்து என்னென்னா அவங்க வந்து லீகலாக வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அது மாதிரி இருந்தால் தான் அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் பிஸ்னஸும் வந்து இல்லீகல் அது மாதிரி வரக்கூடாது. ஸோ லீகலாக வந்து இருக்கணும். ஸோ அதுதான் லீகல் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ அந்த பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ ஏ அண்ட் பி வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க 2 பேருக்கும் அந்த பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 18+ இருக்கணும், அவங்களோட ஏஜ் வந்து 18+ இருக்கணும். அப்போ தான் அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ கன்சென்ட். ஸோ ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒருத்தவங்களை சைன் பண்ணி நம்ம வாங்க முடியாது. அவங்கள வந்து மிரட்டியோ இல்லை நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்போ ஃப்ரீ கன்சென்ட் அப்படின்றது 2 பேருமே சம்மதிச்சு அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி பண்ணாதான் அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 6th ஒன் லீகாலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ லீகாலிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து லீகலாக இருக்கணும், இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். 2 பேருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ஏ அண்ட் பி 2 பேருக்குமே வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ லீகலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செர்டானிட்டி. செர்டானிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த விஷயம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இப்போ வந்து ஏ அண்ட் பி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது செய்ய முடியும் அப்படின்னா தான் அது வேலிட் கான்ட்ராக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஏ அப்படின்றவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து ஃப்ராடாக வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் அது உள்ளே வச்சு அந்த கான்ட்ராக்ட் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் அது ஃப்யூச்சரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாய்டு கான்ட்ராக்டாக மாறிடுச்சு, அதாவது செல்லாத ஒரு கான்ட்ராக்டாக மாறிடுச்சு. ஸோ அப்போது அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து லீகலாக இருக்கணும். இன்னொன்று வந்து சர்டானிட்டி, செய்யக்கூடிய காரியமாக இருக்கணும், அது நடக்கக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அதுதான் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்மளால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கணும். இம்பாசிபிளாக இருந்துச்சுன்னா அது கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்டாக இருக்காது. ஸோ பாசிபிளாக இருந்துச்சு அப்படி அந்த பெர்ஃபார்ம் வந்து பாசிபிலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாட் எக்ஸ்பிரஸ்லி டிக்ளேர்டு வாய்டு. அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிட்டனில் எழுதுவோம். அப்போ அந்த ரிட்டனில் வந்து என்னென்னா இது வந்து செய்ய முடியாது, ஏதோ ஒரு மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், வேர்ட்ஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நடக்காது, அந்த மாதிரி ஏதாவது நம்ம அதில் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வேலிட் கான்ட்ராக்டாக ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணாதான் வந்து அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டாக மாறும். ஸோ இந்த 10 எலிமெண்ட்ஸும் இருந்தால் தான் அது வந்து நம்ம வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றதுலே நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீகல் எஃபர்ட்ஸ். அண்டர் த லீகல் எஃபர்ட்ஸ் வேலிட் கான்ட்ராக்ட், வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட், unenforceable contract, illegal contract. Next one is performance. Under the performance,
unilateral contract, bilateral contract, executed and executory contract. Next one is formation. Under the formation, express contract, implied contract, quasi contract. So these three only classification of contract. First one is valid contract. நான் வந்து ஏற்கனவே வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த 10 எலிமெண்ட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அது வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், வாய்டபிள் அப்படின்னாலும் சொன்னேன். வாய்டு அப்படின்றது வந்து செல்லாத ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னோம். வாய்டபிள் அப்படின்றது இன் ஃபியூச்சரில் அது வந்து செல்லாமல் போகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபியூச்சரில் வந்து செல்லாமல் கூட போகலாம் அப்படின்றது தான் வாய்டபிள் அப்படின்னு சொன்னேன், ரைட்? ஸோ இதில் நெக்ஸ்ட்டு unenforceable contract. Unenforceable contract are such contracts which are not enforceable in law due to some technical defects. If the law requires a contract to be in writing, an oral contract in its place cannot be enforced. For instance, Section 54 of the Transfer of Property Act 1882 mandates that sale of tangible immovable property of the value of 100 rupees and upwards can be made only by a registered instrument. Here it is necessary that the sale agreement must be in writing. If it is not a written agreement, such contract will be unenforceable. ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம ரிட்டனில் இல்லாமல், அந்த அக்ரிமெண்ட் வந்து ரிட்டனில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் ஆகலை, சட்டத்தால் இயற்றப்படாத கான்ட்ராக்டை தான் நம்ம வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். A enters upon a contract with B to kill C. அதாவது இல்லீகல் கான்ட்ராக்ட் அப்படின்னும் போது அது வந்து செல்லாது, லீகலாக இல்லை, இல்லீகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டில் வந்து என்டர் ஆகுறாரு பி கூட. என்ன அப்படின்னா சி அப்படின்ற ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அமௌண்ட்டு, ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏ வந்து பிக்கு தரணுன்ற மாதிரி இருக்கலாம், இல்லை பி வந்து ஏக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் நான் தரேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போது இந்த விஷயம் வந்து முடியும் போது அவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் விஷயத்தில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம லீகலாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்டே வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். ஸோ அதனால் இந்த அக்ரிமெண்ட் வந்து செல்லாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட், அதாவது பி கூட போடுறாரு. என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மதுபானம் அது வந்து ஆக்சுவலாக எல்லா ஸ்டேட்லையும் வந்து தடை பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு இல்லீகல். ஸோ பட் ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த மணி வந்து இப்போது எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து நம்ம போய் கிளைம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு சட்டத்தால் இயற்றப்படாத ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அ இல்லீகல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். ஸோ யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சைடு மட்டும் மிஸ்டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ கான்ட்ராக்ட் இன் விச் ஒன்லி ஒன் பார்ட்டி ஹேஸ் எட் டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ஆப்ளிகேஷன். சச் கான்ட்ராக்ட் ஆர் டேர்ம்ட் அஸ் கான்ட்ராக்ட்ஸ் வித் எக்ஸிக்யூட்டட் கன்சிடரேஷன். அதாவது ஒரு 2 பேரும் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதில் வந்து ஒரு பர்சன் சைடு மட்டும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை தான் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பர்சனுக்குள்ள ஒரு பர்சன் சைடு மட்டும் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ சம்திங் அவர் செய்யலை அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை தான் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். அதாவது பைலேட்ரல் கான்ட்ராக்ட்ன்றது என்னென்னா 2 பார்ட்டி மேலேயுமே மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அதாவது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னா நிறைவேற்றப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. as the name suggests, an executed contract is a fully completed contract which has met all the requirements of a contract as per law.
அதாவது ஒரு சட்டப்படி வந்து எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸுமே இருந்து அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகே அது வந்து வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். A enters into a contract with B, who is a videographer, to cover marriage function. The payment will be made if B delivers a video footage to A after editing. This is a fully completed contract which is executed. ஸோ அதாவது ஒரு வீட்டில் வந்து ஒரு மேரேஜ். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, பி அப்படின்றவர் வந்து வீடியோகிராஃபராக வராரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஆல்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஆல்பத்தை வந்து டெலிவர் பண்ணும்போது அந்த அப்படின்றவர் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது பண்ணினா நான் அது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். Next வந்து executory contract. A wants to buy an immovable property of B. A gives token advance and enters into an agreement of sale with B to purchase the property on or before a specific date. Here full obligation are not complete as A has not paid the full amount and B has not delivered the title to A. Executory contract அப்படின்றது என்னன்னா ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு இது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஏ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பி கிட்டேருந்து வாங்குறாரு. அப்போ ஏ என்ன பண்ணுறாரு, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாரு. அதாவது ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணல, கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறாரு. ஸோ பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு முன்னாடியே வந்து வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போது ஏவும் ஃபுல்லாக பே பண்ணல, பியும் வந்து டெலிவர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டுக்கு வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், அதாவது ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். Section 9 of the Act defines promises which are expressly made. If the proposal or acceptance of any contract promise is made by the parties in words, it is said to be express. For example, the contract of sale of a property is made expressly by using clear words written on a stamped paper. The express contract need not be a written one. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியராக வந்து நம்ம அந்த ஸ்டாம்ப்டு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டாம்ப்டு பேப்பர் அப்படின்னு, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து என்னோட சொத்தை வந்து உனக்கு சேல் பண்ணுறேன், எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாம்ப்டு பேப்பரில் அந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம எழுதி கொடுப்போம் இல்லையா. சொத்து இப்போ என்னோட பிளேஸை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து ரிட்டனில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போது எக்ஸ்பிரஸ் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நான் டைரெக்டாக எழுதி கொடுக்குறதுன்னு சொன்னோம். பட் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா மறைமுகமான ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, if a person boards a bus, the law implies a promises on his part to pay the fare and also on the part of the bus operator to carry him safely to the required destination. This is inferred from the contract of the parties and is accepted by law in the form of implied contract. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா, ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம், ஒரு பஸ் வருது, நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், டிக்கெட் வாங்குகிறேன். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு என்னை வந்து நீ இந்த பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக அந்த நான் சொல்கிற இடத்துல போயிட்டு என்னோடய ஊரில் நீ விட்டுருணும், இதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம எதுவும் கான்ட்ராக்ட் போடலை. இது வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் அந்த பர்சனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஆப்ரேட்டர் வந்து நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடணும், அவங்க அமௌண்ட் வாங்கிறதுக்கு அந்த இடத்துல போய் அந்த பார்ட்டியை சேர்த்துடணும் அப்படின்றது தான் நம்ம இம்ப்ளைட். இது வந்து ஒரு மறைமுகமான கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாசி கான்ட்ராக்ட். ஸோ குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரியே வரும். ஸோ குவாசி அப்படின்ற வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஒரு கம்பெனி, அதாவது இங்கிலாண்டில் உள்ள ஒரு கம்பெனி வந்து என்னென்னா, அவங்களுடைய மெஷினரிஸ் எல்லாம் வந்து போலந்து நாட்டில் உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து மெஷினரியை செல் பண்ணுறதா வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க.
உடனே போலண்ட் கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா 3ல் 1 பங்கு அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அந்த டெலிவரி ஆகிறதுக்கு அந்த மெஷின்ஸ்லாம் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டெட்லைனுக்கு முன்னாடியே ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டன் மேலே வந்து ஒரு வார் வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து என்னென்னா போலந்து நாட்டில் ஒரு இடத்துல வந்து இங்கிலாந்து இறக்குமதி அதாவது இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த மிஷினரி பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து ஜெர்மனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஆக்குபைட் வந்து பண்ணிட்டாங்க. அப்போது அந்த இங்கிலாந்து என்ன பண்ணிட்டா, நான் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன், மிஷினரிஸை உங்கள் கண்ட்ரிக்கு வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே போலந்து நாட்டில் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த போலண்ட் கம்பெனி வந்து ஓகே என்னோட அந்த 1/3 அமௌண்ட் வந்து நான் கொடுத்தேன்ல, ஸோ அந்த அமௌண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து அதை மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை மேல்முறையீடு பண்ணி நம்ம லீகலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு இதுதான் வந்து ஏன்னா இதோட இந்த குவாசி கான்ட்ராக்டோட மெயின் தீமே என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய இழப்பில் வந்து இன்னொருத்தவங்க வந்து பணக்காரங்களாக ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கொள்கையை வச்சு தான் இந்த குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்றதே இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ லீகலாக கொண்டு போகும்போது இந்த இங்கிலாந்து கம்பெனி வந்து போலண்ட் கம்பெனிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்டில் சொல்லக்கூடியது. Thank you for watching this. I'll continue this chapter in next part.